நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு மிகப்பெரிய போராட்டம், யாருமே கனவுலையும் கூட எதிர்பார்க்க முடியாத ஒரு போராட்டம். ஒரு சின்ன இதில் ஸ்டார்ட் பண்ணி, ஒரு சின்ன ஸ்பார்க்கில் ஸ்டார்ட் பண்ணி இந்தியா எல்லா ஸ்டேட்டும் திரும்பி பார்த்துச்சு, வேர்ல்டே திரும்பி பார்த்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று நிகழ்வு நடந்த வாரம் இது. ஸ்டார்டிங் ஹிப்ஹாப் தமிழா அவர் தான் ஸ்டார்ட் பண்ணார். ஒரு மிகப்பெரிய புரட்சிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. எல்லாம் ஒரு சாதாரணமாக வீட்டில் எல்லாரும் அவங்க வேலையை விட்டுட்டு, அப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் கிளாஸுக்கு போகாமல் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க லாஸ் ஆஃப் பேல உட்காந்து ஒரு மாற்றம் வேணும், தமிழனா எல்லா இடத்துலையும் மிதிப்பட்டு இருக்கிறவனுக்கு ஒரு மாற்றம் தேவை அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட எல்லா போராடின எல்லாத்துக்கும் ஒரு வணக்கம். ஆதி தமிழன், இப்போ தமிழன் ஆதி. இப்போ போராட்டம் வேற மாதிரி களத்தில் போயிட்டு இருக்கு. ஸோ எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, ஸோ அதனால நான் கைவிடலான்ட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பெரிய லென்த்தான ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அப்புறம் அந்த ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களை நாங்கள் இந்த போராட்டத்தை இதோட முடிச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒரு சாதாரண மனுஷனா, ஒரு சாதாரண தமிழன் அப்படிங்கிறதுல பண்ணலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு மனசில். அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணமே பீட்டா. ஸோ அவங்க இன்னும் என்ன பண்ணுவாங்க, என்ன ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க, ஸ்டெப் எடுப்பாங்க. ஸோ அவங்க மறுபடியும் இந்த மாதிரி நடந்துச்சு, இன்னைக்கு கோர்ட் லீவு. ஸோ திங்கக்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. திங்கக்கிழமை ஸ்டார்ட் பண்ணோன்னா உடனே ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கிடுவாங்க. மற்றபடி மறுபடியும் ஜல்லிக்கட்டு நடக்காமல் அவங்க என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ண போகிறாங்க. அதுவும் அவங்க ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பீட்டா அமைப்பு மூலமாக நாங்கள் கண்டிப்பாக ஜல்லிக்கட்டுங்கிற ஒரு வார்த்தையை இருக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம் அப்படின்னு தெரில. ஏன்னா முக்கியமாக போராடினதே ஜல்லிக்கட்டு வேணும், பீட்டாவை பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் அவசர சட்டம் மூலமாக வந்திருக்கு. பீட்டாவை பேன் பண்ண விஷயம் என்ன ஆச்சுன்னு தெரில. அவங்க மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம்? இப்படி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை ஏற்படுத்திட்டு இது சத்தியமா இனிமேல் நடக்கிற மாதிரி எனக்கு தெரில. இனிமேல் இந்த அளவுக்கு ஒரு பெரிய புரட்சியான ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் நடக்குமான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. பட் நடந்தால் சந்தோஷப்படுவேன். ஆனால் இப்படியாட்ட ஒரு சூழ்நிலையை அவங்க பாதியில் கை விட்டுட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கனத்த ஒரு கருத்து இருக்கு மனசுக்குள்ள. முக்கியமான விஷயத்தை அவங்க பண்ண விட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னோட தாழ்மையான கருத்து. என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்னு இன்னும் தெரில. அவங்க விஷயத்த முன்னெடுத்துருவாங்க, நம்ம என்ன பண்ண போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இனிமேல் போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் கூடினாலும் எல்லாருமே அதை கலைக்கு தான் பார்ப்பாங்க. இது அன்எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இத்தனை பேர் எதுவுமே பண்ண முடியாமல் திகச்சு போய் நின்றுட்டு இருந்தாங்க. இனிமேல் எல்லாம் விழிப்புணர்வு அடைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணி கண்ட்ரோல் பண்ணலாம். 10 பேர் கூட்டினாலே உடனே கலைக்கிற சுச்சுவேஷன் தான் இனிமேல் தமிழ்நாட்டில் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஒரு குட் ஸ்டார்ட் இஸ் குட் when it is finished good. ஒரு குட் ஸ்டார்ட் இருந்துச்சு, அப்புறம் ஏதோ நடந்து ஒரு பேட் ஃபினிஷில் தான் முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரில. பார்க்கலாம் பொறுத்திருந்து. நன்றி.